Hi students, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல 4 types of factorization பார்த்தாச்சு. அதாவது 5 types. ஆனால் லாஸ்ட் நம்ம கிளாஸ்ல பார்த்தது 4 தான் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா factorization of the expression ax square plus bx plus c தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபேக்டரைஸ் பண்ணா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க, லாஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதுதான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் என்ன தெரியும்? தமிழ்ல வந்து காரணி படுத்துதல், அதாவது காரணி ஆக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்டரைசேஷனுக்கு நம்ம சொல்லுவாங்க. ஸோ டேர்ம் வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதுறதா ஃபேக்டரைஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 4 டைப்ஸ் நம்ம சொல்லி கொடுத்தாச்சு லாஸ்ட் கிளாஸ்ல. உங்களுக்கு அந்த இது வேணும், வீடியோஸ் வேணும்னா நான் ஐகார்ட்ல கொடுக்குறேன், நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பார்க்கலாம்னா ஃபேக்டரைசேஷன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் ax square plus bx plus c வந்து லாஸ்ட் ஒன் வந்து நம்ம இப்ப பார்த்துடலாம். டைப் 5ல வந்து ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா ஃபேக்டரைஸ் x square plus 8x plus 15. ஸோ இந்த சம் நம்ம பார்க்க போறோம். எப்படி இது வந்து நம்ம பார்க்கணும்னா இதோடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா ax square plus bx plus c இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ x square plus 8x plus 15. ஸோ இப்ப பாருங்க, a ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 1, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னா 1 சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். b ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 8, c ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 15. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஃபார்மேட், அதாவது ஃபேக்டரைசேஷன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் ax square plus bx plus c. ஸோ இந்த ஃபார்மேட்ல தான், இந்த டைப் தான் நம்ம பார்க்க போறனால ஸோ இந்த ஃபார்மேட் மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கணும் அந்த சம். ஓகேங்களா? இப்போ ஒரு சம் கொடுத்துருக்காங்கன்னா அதோட a ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ, c ஓட வேல்யூ ஸோ வந்து நம்ம எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணா எனக்கு 8 வரணும், 2 நம்பரை நான் ஆட் பண்ணா 8 வரணும், அதே 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 15 வரணும். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 15 டேபிள் வந்து 15 எத்தனை டைம்ஸ் போகும், 15th இருக்கு இல்லையா, இந்த 15th எந்தெந்த டேபிள் எல்லாம் போகும்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். 15 வந்து 1 டேபிள், அதாவது 1 டேபிள்ல போகும். 2 டேபிள்ஸ்ல போகும்னா போகாது, 3 டேபிள்ஸ்ல போகும். 3 டேபிள்ஸ்ல எத்தனை டைம்ஸ் போகும்னா 3 5s are 15. 4 டேபிள்ல போகும்னா போகாது, 5 டேபிள்ல போகும். 5 3s are 15. 4th டேபிள் 5th டேபிள் நம்ம பார்த்தாச்சு. 4 டேபிள்ல போகாது, 5th டேபிள்ல போகும். 6th டேபிள்ல போகாது, 7th டேபிள்ல போகாது, 8th டேபிள்ல போகாது, 9th டேபிளையும் போகாது, 10th டேபிளையும் போகாது. ஸோ எந்த டேபிள்ல போகும்னா 15th டேபிள்ல போகும். ஸோ 15 1s are, அப்புறமா 1 15s are அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 டேபிள்ல தான் போகும். ஓகேங்களா? ஆனா இப்ப நம்மளுக்கு என்ன வேணும்னா நம்ம ப்ராடக்ட் பண்ணா 15 நம்ம பார்த்துட்டோம், ஆனா 2 நம்பரை ஆட் பண்ணா நமக்கு 8 வரணும். இப்ப பாருங்க, 15 plus 1, 15 plus 1னா எனக்கு 16 கிடைக்கும். 3 plus 5னா 8 கிடைக்கும். 5 plus 3னா 8. 1 plus 15னா 16. ஸோ நமக்கு 8 கிடைக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3, ஏன்னா இங்க 8x இருக்கு இல்லையா, 8x நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா 3x பிளஸ் 5x பிளஸ் 15 எடுத்து அப்படியே நம்ம எழுதிக்கணும். புரிஞ்சுதா? 15th நம்ம பார்க்கணும். 15th வந்து எந்தெந்த டேபிள் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு நம்ம சைட்ல அந்த டேபிள்ஸ்லாம் நம்ம எழுதி வச்சுக்கிறோம். ஸோ இந்த 2 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா 15 கிடைக்குதுன்னா அதே 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணா 8 கிடைக்கணும். பியோட வேல்யூ அதாவது 8 கிடைக்கணும். ஸோ வந்து எனக்கு எப்படின்னா 3 plus 5 equal to 8, 5 plus 3 equal to 8. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறேன், 3 plus 5 equal to 8 சொல்லிட்டேன். ஸோ இந்த 8x நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறேன், 3x plus 5x தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, x ஸ்கொயர் பிளஸ் 3x, இது ஒரு பிராக்கெட்ல வரும், பிளஸ் 5x பிளஸ் 15. ஸோ இதுல எது காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து நம்ம காமனா இந்த டேர்ம்ல எக்ஸ் இருக்கு, இந்த டேர்ம்ல எக்ஸ் இருக்கு, ஆனா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. ஸோ நான் ஒரே ஒரு எக்ஸ் நான் வெளியே எடுத்துக்கிட்டேன்னா இந்த டேர்ம் எப்படி ஆயிடும்னா வெறும் எக்ஸ் ஆயிடும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர், ஸோ 2 எக்ஸ் இருக்கு, அந்த 2 எக்ஸ்ல நான் ஒரு எக்ஸ் எடுத்துட்டேன்னா ஒரு எக்ஸ் தானே உள்ள இருக்கும். ஸோ 3x நான் எக்ஸ் நான் வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு 3 இருக்கும். பிளஸ் இப்போ இதுல 2த்துல எது காமனா இருக்குன்னா 5 15 வந்து ஒரே டேபிள்ல போகும். என்ன டேபிள்ல போகும்னா 5 டேபிள்ல போகும். ஸோ அந்த 5 வந்து நான் காமனா வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்கும், 15, அதாவது 15 5 டேபிள் எத்தனை டைம்ஸ் போகும்னா 3 டைம்ஸ் போகும். ஸோ நீங்க நடுவில் பார்த்துருப்பீங்க x plus 3 அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன் ஒரு x plus 3ன்னு. ஸோ காமனா நம்ம வெளியே எடுத்து போட்டுக்கிறோம் இல்லையா, அதை வந்து ஒரு ப்ராக்கெட்ல எடுத்து எழுதிக்கிறேன் x plus 5.
ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஆன்சர் என்ன? எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் பிளஸ் 5. ஸோ உங்களுக்கு இந்த டைப் 5 வந்து ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இந்த டைப் வந்து 5லயே நெக்ஸ்ட் சம் எப்படி போறது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் 7c ஸ்கொயர் பிளஸ் 2c மைனஸ் 15. ஆக்சுவலா லாஸ்ட் சம்ல நம்ம பார்த்திருப்போம் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பருமே கிடையாது. ஆனா இப்ப இந்த சி ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கு. ஸோ நமக்கு வேரியபிள் என்ன வேணாலும் இன்டர்சேஞ்ச் பண்ணி வேரியபிள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். எக்ஸ் கொடுக்கலாம், ஏ கொடுக்கலாம், பி கொடுக்கலாம், சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேரியபிள்ஸ் நமக்கு கொடுத்தாலும் நமக்கு வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் சி. ஸோ இந்த ஃபார்மேட்ல இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி, ஏவோட பிளேஸ்ல இப்போ என்ன இருக்குன்னா ஏ ஈக்குவல் டு 7, பி ஈக்குவல் டு 2 அண்ட் சி ஈக்குவல் டு -5. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு -5 வரணும், பிளஸ் பண்ணா 2 வரணும். ஆனா இந்த சம் பொறுத்தவரை என்னன்னா சி ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு நம்பர் வந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த ஏ சியை வந்து மல்டிப்ளை பண்ணணும். வர்ற நம்பரை சியோட மல்டிப்ளை பண்ணணும், அதாவது சி வேல்யூயோட. இப்ப பாருங்க, ஏ ஈக்குவல் டு 7, சி ஈக்குவல் டு -5. ஸோ இந்த ஏசியை நம்ம மல்டிப்ளை பண்ணா 7 5s are 35, மைனஸ் இருக்கு இல்லையா? மைனஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஃபார்மேட் எடுத்து எழுதியாச்சு. ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி, ஏவோட பிளேஸ்ல 7, பியோட பிளேஸ்ல 2, சியோட பிளேஸ்ல -5. ஸோ சி ஸ்கொயர் முன்னாடி ஒரு வேல்யூ நம்மளுக்கு வருது. அப்ப அந்த வேல்யூ வந்துச்சுன்னா அதை எதனோட மல்டிப்ளை பண்ணணும்னா சி, அதாவது சி வேல்யூ என்ன, சியோட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா -5 இருக்கு இல்லையா? ஸோ அந்த -5யோட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ சி ஏசி ஈக்குவல் டு -35. ஸோ இப்போ இந்த டேர்ம் எப்படி ஆகும்னா 7c ஸ்கொயர் பிளஸ் 2c மைனஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் இல்லையா 35. ஸோ -5யோட 7 மல்டிப்ளை பண்ணா 35, அதாவது -35 வரும். ஸோ வந்து எனக்கு இப்போ இந்த வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு. -5 உள்ள பிளேஸ்ல -35 போட்டுட்டேன். இதுக்கப்புறம் தான் நம்ம எப்போதும் போடுவோம் இல்லையா, ஆட் பண்ணா 2 வரணும், மல்டிப்ளை பண்ணா -35 வரணும். ஸோ அது எப்படி நம்ம பண்றது நம்ம பார்க்கலாம். ஸோ 35 எந்தெந்த டேபிள் எல்லாம் 35 போகும்னா 1 டேபிள்ல 1, 35s are 35. நெக்ஸ்ட் 2 டேபிள்ல போகுமானா போகாது. 3 டேபிள்ஸ்ல வந்து வராது. 4 டேபிள்ஸ் 35 வராது. வருமானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஆனா வராது. நெக்ஸ்ட் 5 டேபிள்ல வந்து 35 எத்தனை டைம்ஸ் வரும்னா 7 டைம்ஸ் வரும். ஸோ 5 7s are 35. 6 டேபிள்ல 35 வராது. 7th டேபிள்ல வருமானா எஸ் வரும். 7th டேபிள்ல 5 டைம்ஸ் வரும் 35. 8 டேபிள்ல நோ வராது. 9th டேபிள்ல வருமானா வராது. 10 டேபிளையும் வராது. ஸோ 11 டேபிள், 12 டேபிள், 13 டேபிள். ஸோ பாருங்க, ஸோ நமக்கு தெரிஞ்ச டேபிள் வரைக்கும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இங்க -35 இருக்கு. ஸோ -35 இருந்துச்சுன்னா ஆன்சரும் -35 வரும் இல்லையா? நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தாச்சு. ஆனா மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். ஸோ இதே மாதிரி தான் -1 பிளஸ் 35 பிளஸ் 34. ஸோ மைனஸ் பிளஸ் மைனஸ். ஸோ மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சிம்பிள் நான் எடுத்து எழுதியாச்சு. -5 பிளஸ் 7 மைனஸ் பிளஸ் மைனஸ். மைனஸ் பண்ணா 2, பெரிய நம்பர் என்ன +2. நெக்ஸ்ட் -7 பிளஸ் 5. ஸோ மைனஸ் பிளஸ் மைனஸ். ஸோ மைனஸ் பண்ணா 2, பெரிய நம்பர் சிம்பிள் என்ன மைனஸ். ஆனா இங்க என்ன பாருங்க +2 தான் கேட்டிருக்காங்க. ஸோ +2னா நமக்கு என்ன இதுனா -5 பிளஸ் 7 நம்ம எடுத்து எழுதிக்கணும். 7c ஸ்கொயர் மைனஸ் 5c பிளஸ் 7c மைனஸ் 35. ஸோ இது ஒரு பிராக்கெட்ல எடுத்துக்கணும், இது ஒரு பிராக்கெட்ல எடுத்துக்கணும். இதுல வந்து காமனா என்ன இருக்குன்னா சி வந்து காமனா இந்த 2 டேர்ம்ல சி இருக்கு. ஸோ நான் சி ஸ்கொயரை வந்து நான் வெளியே எடுத்து எழுதிக்கிறேன். அப்படின்னா சாரி, சி ஸ்கொயர்ல ஒரு சி எடுத்தா போதும். அப்ப எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 7c இருக்கும், -5 வரும்.
இன்னும் நான் ஒரு சி எடுத்துக்கிட்டேன் இல்லையா வெளியே காமனா. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து என்ன காமனா வெளியே எடுக்கலான்னு பார்த்தேன்னா, இதுல காமனா வெளியே எடுக்க முடியாது. ஏன் வெளியே எடுக்க முடியாதுன்னா, நம்ம ப்ராடக்ட் பண்ணது அடிஷன் பண்ணது எல்லாம் கரெக்ட். ஆனா நம்ம இப்படி ஸ்பிளிட் பண்ணி நம்ம எழுதுறோம் இல்லையா, கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதும் போது -5 தான் எழுதணும் தவிர -35 சொல்லிட்டு நம்ம எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ராடக்ட் பண்ணிட்டோம் இல்லையா, ப்ராடக்ட் பண்ணிட்டோம், அடிஷன் பண்ணிட்டோம். ஸோ அடிஷன் பண்ணி ப்ராடக்ட் பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்தா -5 + 7 இப்படின்னு சொல்லிட்டு +2 வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஸோ எழுதிட்டுக்கு அப்புறம் வந்து -35 சொல்லிட்டு நம்ம எழுதக்கூடாது, -5 சொல்லிட்டு தான் எழுதிக்கணும். அப்படி எழுதும் போது இப்போ பாருங்க, இது ரெண்டுத்தையும் வந்து சேமா தான் இருக்கும். 7c - 5 இங்கேயும் 7c - 5னா நான் காமனா 1 எடுத்தா போதும். 7c - 5. ஸோ ரெண்டுமே வந்து காமனா இருந்தா நான் ஒரே ஒரு வாட்டி எழுதுனா போதும். 7c - 5. ஸோ காமனா நம்ம என்ன எடுத்துக்கிறோம், சி இங்க 1 எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ அது ஒரு பிராக்கெட்ல c + 1 சொல்லிட்டு எழுதிக்க வேண்டியதுதான். ஸோ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும். இந்த சம்ம வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா மைனஸ் பிளஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து எந்தெந்த டேபிள்ல என்ன 35னா அது எந்தெந்த டேபிள்ல வரும், 7னா அது எந்தெந்த டேபிள்ல வரணும்னு சொல்லிட்டு நல்லா உங்களுக்கு கிளியரா மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ஃபேக்டரைஸ் வந்து உங்களால செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலனா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை கேளுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ so much. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.